நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நீ பரதநாட்டியம் ஆடி இருக்கலாம், அதான் நல்லா இருக்கும். எனக்கு எதுவுமே புரியல. அந்த கவிதையும் புரியல, அந்த ஆளோட பேச்சும் புரியல. உனக்கு என்னதான் புரியும்? மீன்காரரோட பொண்ணாச்சே, மீனை பத்தி ஏதாவது சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்க பாரு, உங்க அப்பாவோட எங்க அப்பா எவ்வளவோ மேலு. மனுஷங்க உடம்பு கீற வேலையை விட மீன் வியாபாரம் எவ்வளவோ மேலு. கவிதைய புரிஞ்சுக்கிறதுக்கு கவிஞனா இருக்க தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா அதுவே போதும். நான் அவருடைய கவிதையை கேட்ட உடனே அழுதுட்டேன் தெரியுமா? பாவம், காயப்பட்ட பறவைன்னு சொன்னார்ல. இவ ஆல்ரெடி அவரை லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நேர்ல பாத்துட்டால. வயசானவரா இருந்தாலும் அழகா தானே இருக்காரு. அழகுதான். போங்கடி எல்லாரும். வெக்கிட்ட பாரு. ஹரிதா, உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா. ஜஸ்ட் மினிட். சார் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப். போடுவார். ஒவ்வொருத்தரா வாங்க. கொடுமா. போதும், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். கிளம்புங்க. ஹரிதா, இங்க வா. உங்க பேரு ஹரிதா தானே? ஃபுல் நேம் ஹரிதா மேனன். ஹரிதாவே நல்லா இருக்கு. ஹரிதானா தீப்பிழம்பு. வாவ், அருமையான பேரு. ஹரிதா உங்களோட ரசிகை. நானும் தான். உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசையா இருந்தது. ப்ரோக்ராம் முடிச்சதும் பயம் வந்துருச்சு. சரியா ஆட முடியல. 3-4 நாள்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நாங்கெல்லாம் அப்படியே வாயை பொளந்துட்டோம். ஆனா எனக்கே பிடிக்கல. அப்போ சாருக்கு மட்டும் எப்படி பிடிச்சிருக்கோம்? உங்க கவிதையை நாசம் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. ஒரு சின்ன கிஃப்ட். நீ பெரிய ஆள் வருவ. உன் சொந்த ஊர் எது? அது அமெரிக்கா சார். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கதான். +2ல இருந்து இங்க சேர்ந்தா. ஓஹோ, அப்புறம் எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுற? அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதானே பார்த்தேன். அமெரிக்காவா இருந்தாலும் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சொந்த மண்வாசனை போகுமா என்ன? என் கவிதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கதான். நீங்க எழுதின புக் எல்லாம் படிச்சிருந்தேன். அதுல பிரமத்தியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவா. உங்க கவிதையில கோரஸ் எல்லாம் இல்லல்ல, அதெல்லாம் இவ தான் எழுதுனா. வெரி குட். நிறைய எழுது. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்லா சொல்லுங்க சார். எல்லா திறமையும் இருக்கு. பாட்டு கத்துட்டு இருக்கா, வயலின் வாசிப்பா, 5-6 வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கா, நல்ல கவிதை எழுதுவா. ஆனா சரியான வாளு. ஹலோ மிஸ்டர் சந்திரதாஸ். என்ன சிஸ்டர் நீங்க? சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி விசிட்டர் ரூம்ல வச்சு பேசுறது? எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன் சார், ஆனா அவர்தான் இங்கே இருக்கேன்னு சொன்னாரு. சார் ஹரிதாவை பாராட்டுறதுக்காக வந்தாரு. வெரி குட், வெரி குட். உங்க பாராட்டெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஹரிதா. நாம இப்ப ஆபீஸ் ரூம் போயிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் வாங்க ப்ளீஸ். அந்த பிரின்சிபலுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. நாம எதுக்கு அங்க போனோம்? காஃபி குடிக்க போனோம். அந்த பொண்ணு கூட சரியா பேச கூட முடியல. இதுக்கு மேல என்ன பேசணும்? பாராட்டியாச்சு, பரிசும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன விஷயம்? அந்த முகம் மனசை விட்டு போக மாட்டேங்குது. ஏதோ ஒரு வித சந்தோஷம். அவன் அந்த ரூமுக்குள்ள வந்த அழக பாத்தியா? ஒரு குட்டி மான் மாதிரி.
என் கவிதையில அவ எழுதியிருந்த கோரஸ் வரிகளை கவனிச்சேன். சூப்பர், உங்களை விட சூப்பரா எழுதியிருந்தா. அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ வயசு அப்படி இல்ல, அதான். சரியா சொன்ன, அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு ஞானம். ம்